ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சோளத்தை வச்சு சூப்பரான ஆரோக்கியமான டேஸ்டியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிகப்பு சோளமும் வெள்ளை சோளமும் தான். நாம் இன்றைக்கி சிகப்பு சோளம் வச்சு தான் பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோக்கு நடுவில் இந்த சோளம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சமையலுக்கு போயிடலாம். சோளம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த உலக்கில் 2 உலக்கு சோளம் நம்ம எடுத்துக்கணும். அண்டு அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துக்கணும். 1.5 உலக்கு இட்லி அரிசி. நீங்கள் நிறைய நம்ம இட்லி செய்யறதுக்குலாம் வந்து ரேஷன் அரிசிலாம் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பணியாரம் அவ்வளோ நல்லா வராது. ஸோ கண்டிப்பாக இட்லி அரிசி முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ 2 உலக்கு சோளம், 1.5 உலக்கு அரிசி இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். சோளத்தில் விட்டமின் பியும் ஃபோலேட் சத்தும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அடுத்து உளுந்து 3/4 உலக்கு உளுந்து எடுத்திருக்கோம் அந்த உலக்குலேயே. அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் எடுத்துக்கணும். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துருங்க. ஏன்னா அதில் சோளத்தில் வந்து தூசு, மண், கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கழுவி எடுக்கிறது மூலமாக சுத்தம் பண்ணிக்கலாம். கழுவிட்டு நம்ம அப்புறம் ஊற வச்சுக்கலாம். சோளத்தில் குறைந்த அளவே கிளைசாமிக் குறியீடு இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்ல உணவாக இருக்கும். ஸோ 2 உலக்கு சோளம், 1.5 உலக்கு அரிசி, 3/4 உலக்கு உளுந்து அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதை ஊற வச்சிடலாம். அரிசியும் சோளமும் ஒன்றா ஊற வச்சிடலாம். உளுந்தும் வெந்தயம் இன்னும் தனியாக ஊற வச்சிடலாம். இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். நீங்கள் முன்னாள் நாள் நைட்டே கூட ஊற வச்சிடலாம். ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 4 மணி நேரம் ஊறினாலே அது போதும். முதல்ல உளுந்து போட்டு ஆட்டி எடுத்துடலாம். உளுந்து ஆடிடுச்சு, எடுத்து பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து ஊற வச்சிருக்க அரிசியும் சோளத்தையும் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துடலாம். சோளம்ல அதிக அளவு புரதமும் நார்ச்சத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு அவங்களோட உணவில் புரதமும் நார்ச்சத்தும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தேவைப்படுற சத்துக்கள் இதில் நிறையா இருக்கிறதுனால நம்ம சோளம் தினமும் கூட எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் சோளமும் கூட ஆடி முடிச்சிருச்சுங்க. நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க உளுந்தோடு சேர்த்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். உப்பு சேர்க்கணும். உப்பு போட்டதை நாங்கள் காமிக்காமல் விட்டுட்டோம். மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு தாளிக்கிற வேலை தான். பணியாரத்துக்கு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அடுத்து பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ வெங்காயம்ங்கிறது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றதாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய வெங்காயம் இருந்தால் பிடிக்கும் பணியாரத்தில், ஒரு சிலருக்கு கம்மியாக வேணும். ஸோ உங்களோட விருப்பம் எப்படியோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். அடுத்து கொத்தமல்லி சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சோளத்தை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக நம்மளுக்கு கெட்ட கொழுப்புகள் உடம்புல செய்கிறது குறையுது. ஸோ இதனால் இதய நாளங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க நம்மளுக்கு உதவி செய்யுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கின அந்த வெங்காயம் கலவையை மாவில் கூட்டி நல்லா கிளறிட்டு இப்போ பணியாரம் ஊற்ற ரெடி ஆகிட்டோம். ஸோ வாங்க பணியாரம் ஊற்றிடலாம். பணியாரம் திருப்பி போட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வறட்சியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய சோள பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். தயவுசெய்து கீழே போய் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.